ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு 25 வயசு 30 வயசு தாண்டும் போது பெண்களுக்கு வரக்கூடிய பர்தோலின் சிஸ்ட், பர்தோலின் ஆப்சஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது பர்தோலின் சிஸ்ட் அதை எப்படி சரி பண்ணுறது, என்ன சாப்பிட்றது, அது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பர்தோலின் கிளாண்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் பகுதியில் ஒரு 2 சுரப்பி இருக்கும். அதோட பேர் தான் பர்தோலின் கிளாண்ட். அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் பகுதி ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு ஈரத்தன்மையோட வளவளப்பாக இருக்கிறதுக்கும், செக்ஷுவல் கான்டாக்ட் டைமில் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு லூப்ரிகேஷனாக இருக்கிறதுக்கு தான் இந்த பர்தோலின் கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷனே. இப்போது இந்த பர்தோலின் கிளாண்ட்னு சொல்ல அந்த கிளாண்ட்லேருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வந்து அதில் இருந்து தான் அந்த திரவம் வந்துட்டு வெளியே நமக்கு வரும். அந்த டியூப் மாதிரி இருக்க இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃபெக்ஷனால் வந்துட்டு அடைப்புகள் வரும். ஸோ அந்த அடைப்புகள் வரும்போது என்னென்னா, உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள சலம் வைக்க ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம பர்தோலின் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது வரனால என்ன பிரச்சனை அப்படி நமக்கு வரும் அப்படின்னா, நம்ம பெண்கள் வந்துட்டு நடக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், வலி இருக்கும். சிலருக்கு பார்த்தோன்னா சொல்லுவாங்க, எலுமிச்சை சைஸில் வந்துட்டு அந்த ஆப்சஸ் வந்துட்டு பெருசாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது. சிலருக்கு பார்த்தோன்னா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல காய்ச்சல் வரது வாய்ப்பு இருக்குது. காய்ச்சல் வரும், நடக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், உட்காரும்போது வலி இருக்கும். அதே மாதிரி இன்டர்கோர்ஸ் டைமில் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ சிரமங்கள் வந்துட்டு இந்த பர்தோலின் சிஸ்ட் ஆப்சஸ் வந்துட்டு ஏற்படுத்தும். ஸோ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எதனால் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது யாருக்கு வரும் அப்படின்னா, நம்ம இன்னர்ஸ் ரொம்ப டைட்டாக போடுறது, லெகிங்ஸ் டைட்டாக போடுறது, காற்றோட்டம் இல்லாத மாதிரி நம்ம டைட்டாக ட்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா, இன்டர்கோர்ஸ் டைமில் ஆண்கள்கிட்ட இருந்து கொனீரியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ, அல்லாமல் பெண்களுக்கு சிறுநீர் தொற்று இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஈஸியாக பர்தோலின் கிளாண்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷனால் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். மூணாவது பார்த்தோன்னா, இப்போது நம்ம பெண்கள் வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் பேட் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பேடை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால இரிட்டேஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறாங்க, அதனால பெண்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வரது வாய்ப்பு இருக்குது. டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு காரணம். அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு மெனப்பாஸ் ஆகும்போது 45-50 வயசு ஆகும்போது மெனப்பாஸ் ஆகும்போது ரொம்ப ட்ரை ஆகும். அந்த இடம் நார்மலாகவே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அந்த இடம் ட்ரை ஆகும். ஸோ அதனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பெண்கள் இப்போ சொல்கிறது என்னென்னா, கோவிடுக்கு அப்புறம் எனக்கு உடம்புல ரொம்ப இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக ஆனனால எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு நிறைய பெண்கள் இப்போ சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி வைரல் ஃபீவருக்கு அப்புறம் ஈஸியாக நிறைய பேருக்கு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ காரணங்கள் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்னர்ஸ் வந்துட்டு டைட்டாக போடக்கூடாது, பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். யூரின் போகிற பாதையை, யூரின் போயிட்டு வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அந்த இடத்த, கர்ப்பப்பை வாய் பகுதியை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி, லைட்டாக ஒரு வெதுப்பான தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு அந்த ஒரு 10-15 நிமிஷம் நைட்டு நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்சஸ் வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் நல்லா குறையிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கல் உப்பு போட்டு பண்ணலாம், திரிபாலா பவுட்ரு போட்டு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு திரிபாலா வாட்டர் வாஷ் அப்படின்னு இருக்குது. அதாவது என்ன பண்ணணும்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு திரிபாலாவை நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வாட்டி நீங்கள் என்ன பண்ணால் அந்த இடத்த வாஷ் பண்ணலாம். இது செகண்டு. அடுத்தது நிறைய மெடிசின்ஸ் இருக்குது நமக்கு. இப்போது சர்ஜரி பண்ணாமல் இதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு ரிப்பீட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது டாக்டர், நான் ஒரு வாட்டி மைனர் ப்ரொசீஜர் பண்ணி ட்ரைனேஜ் பண்ணிவிட்டேன், எனக்கு திரும்பவும் வருது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ரிப்பீட்டாக வர்றவங்களுக்குன்னு சில மெடிசின்ஸ் நம்ம கொடுப்போம், ஃப்ரீக்வெண்ட்டாக வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஹோமியோபதி சித்தா மெடிசின்ஸில் ஈஸியாக க்யூர் பண்ணலாம், சர்ஜரியே தேவையில்லை. இப்போது ஹோமியோபதி மெடிசின்ஸ்னு பார்த்தோன்னா நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. நம்ம ஹெப்பர் செல்ஃபு, தூஜா, ஃபைரோஜினம், பெலடோனா, கோனயம் இப்படின்னு நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. நம்ம பேஷண்ட்ஸோட கண்டிஷனை பார்த்து ரிப்பீட்டாக வருதுன்னா ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ
அதே மாதிரி காஞ்சனா கூகுள் இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம க்யூர் பண்ணலாம். ஸோ இது சர்ஜரி இல்லாமலே நம்ம க்யூர் பண்ணலாம். பர்த்லைன் சிஸ்ட் வந்துட்டு நீங்கள் பயப்படுறது மாதிரி பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக ட்ரீட்டபிள். ஸோ நம்ம கிளினிக்கில் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்ஸ் நேரே வர முடியலை அப்படின்னு சொல்கிறோம், ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இதில் வர நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ண மறக்காதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க, ஹைப் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.